சிபிசிஎல் நெடுப்பு சம்மந்தமாக அதாவது மாற்று வாழ்வாதாரம் கேட்டு நாங்கள் வந்து ஒரு 11 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த உண்ணாவிரத போராட்டத்தின் முடிவில் ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எல்லாருக்கும் வாழ்வாதாரத்துக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ வந்து 2 நாள் முந்தானத்து பிரசுரம் பண்ணியிருக்காங்க. அதாவது பயனாளிகளுடைய பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த பயனாளிகள் பட்டியலில் அந்த தேர்தல் அதாவது இந்த போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு கூலி விவசாயிகளோட பேர் கூட இல்லை. அதாவது இப்போ பழிவாங்கு நோக்கத்தோட இந்த மாவட்ட நிர்வாகம் நடந்திருக்குது. அந்த விவசாய கூலித்தொழிலாளர்கள் யாருமே அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது யாருமே அவங்க பேரில் பட்டியலில் இல்லை. எல்லாருக்கும் நிராகரிக்கப்பட்டதுன்னு போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தகுதி இல்லாதவர்களுக்கு, அதாவது இந்த பகுதியில் வசிக்காத மக்களுக்கு, விவசாய கூலி அல்லாத மக்களுக்கு, அதாவது ஒரு கான்ட்ராக்டரு, டிரைவரு, இது மாதிரியான மக்களுக்கு, வசதி படைத்த மக்களுக்கு, நிலமுள்ள மக்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த ஆரண்டாறு இழப்பீடு அவங்களுக்கு பரிந்துரைப்பட்டிருக்கு. தகுதியில் உள்ள மக்களுக்கு பரிந்துரைக்கப்படலை. இதை வந்து நாங்கள் வந்து இந்த நரிமணம், பனங்குடி, கோபுராஜம் நாங்கள் இந்த மூன்று ஊராட்சி மக்களும் அதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அதாவது இப்போ ஒட்டுமொத்த மக்களுமே நாங்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்கு. மக்களே ஒரு கொந்தளிச்சு அன்றைக்கி மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போயிருந்தாங்க. இந்த மாவட்ட நிர்வாகம் ஏதோ ஒரு அரசியல்வாதி தூண்டுதலின் பேர் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி தான் எங்களுக்கு தோணுது. அதாவது இந்த பட்டியலை பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி திமுக சேர்ந்தவருடைய பேருக்கு மட்டும்தான் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு ஒழிய மற்றவர்களுக்கு எல்லாமே நிராகரிக்கப்பட்டிருக்கு. இது முக்கிய அடிப்படை. அடுத்தது வந்து நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையில் ஒரு புரிந்துணர்வோடு நாங்கள் அதை வந்து முடிச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த போராட்டத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் மேலும் எங்கள் போராட்டத்தை தூண்டுது. நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்த போகிறோம். அடுத்தது வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை போய் நாங்கள் வந்து குடும்பத்தோடு போய் அங்கே தங்கலான்னு முடிவெடுத்துருக்குறோம். அதுக்குள்ளே இந்த 6ஆம் தேதி இந்த விசாரணை கமிஷன் வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த 6ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் இழப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை இந்த மாவட்ட நிர்வாகம் வழங்கணும்னு கேட்டுக்கிறேன். நாகப்பட்டினம் மாவட்டம் சிபிசிஎல் நிலையெடுப்பு பிரச்சனை சம்பந்தமாக பலகட்ட போராட்டங்களை அனைத்து விவசாய சங்கங்களும் இணைந்து இந்த பகுதி மக்களோடு இணைந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அடிப்படையில் வாழ்வாதாரத்துக்கான 5 லட்ச ரூபா 2013 சட்டப்படி கொடுக்கணுங்கிற விதி இருந்துச்சு. இதை கொடுக்காம அரசாங்கம் மறுதளிச்சதன் விளைவாக நாங்கள் 11 நாள் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம். மாவட்ட வருவாய் அலுவலர், இருக்கக்கூடிய டிஎஸ்பி எல்லாரும் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எங்களுடைய போராட்டத்தை கைவிட்டோம். கூடிய விரைவில் கணக்கெடுப்பு பணி நடத்துவேன்னு சொன்னாங்க. ஆனால் கணக்கெடுப்பு பணி என்பது பெரும்பான்மைய சமூகம், பட்டியலின சமூகம் தான் அந்த பகுதியில் வசிக்கிறாங்க, கூலி தொழிலாளராக இருக்காங்க. அவர்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கணும். அவர்கள் யார் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவர்கள் அனைவரும், அதாவது இவர்களுக்கு பணம் கிடையாதுன்னு மறுக்கப்படுகிறார்கள். இது ஆளுங்கட்சி துணையோடு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஊராட்சி மன்ற தலைவர், அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நிர்வாகிகள் கொடுக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டு அந்த மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கிட்டதன் விளைவாக அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இது குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாக கோரிக்கை வச்சோம். எந்த விதமான பதிலும் இல்லாமல் இருக்கிறது. இந்த பட்டியலின மக்களுக்காக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நாங்கள் தொடர் போராட்டங்களை நடத்துவோம். அரசு நடவடிக்கை எடுத்து அனைவருக்கும் இது கிடைக்க செய்யணும். ஏற்கனவே இந்த கணக்கெடுப்பில் குளறுபடி இருக்குது. அதாவது இன்னும் குறிப்பாக பச்சையாக சொல்லணும் அப்படின்னா, ஆளுங்கட்சி உறுப்பினர் கார்டு வச்சுருக்கவங்க மட்டும்தான் அந்த 5 லட்ச ரூபா பணம் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி யார் திமுகவுக்கு வாக்களிக்கலையோ அத்தனை பேரையும் நிராகரித்து உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் வச்சு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அனைவருக்கு தான் தமிழக முதலமைச்சர், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கும் இதுக்கே கிடையாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எல்லாருக்கும் தான் முதலமைச்சர். இதில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அகில இந்திய விவசாய சங்க தலைவர்களையும் மற்ற தலைவர்களும் கூடி சென்னை கோட்டையை நோக்கியோ அல்லது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் எடுக்கும் என்பதை மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் தெரிவித்திருக்கிறோம். உரிய இழப்பீடு அனைத்து தரப்பினருக்கும் பாகுபாடு இல்லாமல் வழங்கணும் என்பதை ஒட்டுமொத்த விவசாயிகளோட கோரிக்கை. எஸ்ஆர் தமிழ்ச்செல்வன், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம், நாகப்பட்டினம்.